வணக்கம். வணக்கம். டீ குடிச்சு பார்த்துறாங்க, நல்லா இருக்குது. வணக்கம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஹோட்டல் இருக்கா? ஜாழ்ப்பாண மக்களை நம்பி இந்த ஜாழ்மனை என்ற பேரில் திறந்துருக்கீங்க. இந்த பேர் உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது? ஜாழ்மனை என்ற திறக்கணும் இன்னும் ஸ்பெஷல் அப்படி வித்தியாசமாக அல்லது இப்போ நீங்கள் ஒரு கொழும்புலாம் இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இது யாழ்ப்பாணத்தில் வந்து எடுக்கலாம்னு சொன்னால் இந்த மாதிரி ஐட்டம் இங்கே இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு தடவை வந்து ஜாழ்மனையை ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே பொஃபே செட்டப், அதாவது மண்பானையில் சாப்பாடு கொடுக்குற மாதிரி குளிர்மையாக ஃப்ரெஷ்ஷாக உடனுக்குடன் செஞ்சு கொடுக்குற மாதிரி பொருட்கள் கிடைக்குது. ஈகிள்ஸ் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதிൻ്റെ இன்னொரு பரிமாணமாக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் துளசி. நாங்கள் இந்த வீடியோட எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால், அதாவது ஆனப்பந்தி சந்தின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆனப்பந்தி சந்தி இது வந்து நாவலர் ரோட் வந்து க்ளோஸ் ஆகுது. இது வந்து பெரிய பருத்தித்துறை ரோடு, பருத்தித்துறை பிரதான வீதி. இதில் வந்து இந்த நாவலர் ரோட் வந்து க்ளோஸ் ஆகிற இந்த சந்தியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், புதுசாக ஒரு சாப்பாடு கடை எடுத்து வந்திருக்கிறோம். அதாவது என்ன மாதிரி சாப்பாடுன்றதை நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இது காஃபி ஷாப்பாகவும் இருக்குது, தென் அங்கே ஒரு பில்டிங்கில் வந்து சாப்பாடும் குடிக்கணும். நாங்கள் அந்த இடத்த வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் துளசி. நான் ஏற்கனவே முதல் இந்த இடத்தை பற்றி சொல்லிட்டேன். அதாவது பருத்தித்துறை வீதியில் வந்து இந்த நாவல் ரோடு சந்திக்கிற அந்த சந்தியில் இந்த நான் சொன்ன இந்த ஜாழ்மனை என்ற ஒரு ஹோட்டல் வந்து திறந்திருக்கிறோம். இது ஒரு சாப்பாடு கடைன்னு வச்சுக்கொள்ளும். சாப்பாடு கடை, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கால வந்து ஒரு புஃபே செட்டப்பில் சாப்பாடு வச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கால சைடில் வந்து ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இந்த ஜாழ்மனை வந்து அமைஞ்சிருக்கு. பொதுவாக வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து என்ன சொல்லுவோம், மெனைன்னு சொன்னால் நிலம் என்ற ஒரு பொருளை வந்து வச்சுருக்கோம். ஸோ இவங்க வந்து ஜாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கிற முகமாகவும், ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மெனைன்றது வீடுன்ற ஒரு பார்வையில் தான் பார்க்கப்படுகின்றது. ஸோ இங்கே வந்து என்ன சார், ஜாழ்மனைன்னு சொல்லி ஜாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கடையாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. சரி, மேலதிக விவரங்களையும் மேலதிகமாக இங்கே என்னென்ன இருக்கின்ற விஷயங்களையும் வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. என்ன மாதிரி சாப்பாடு பிரியர்கள் யாராவது இருக்கணும்னு சொல்லி சொன்னால், இல்லை நல்ல சாப்பாடு, ஜாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கிற நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி சொன்னால் இங்கே வரலாம். ஸோ நான் இங்கே என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு சொல்லி உள்ளே போய்ட்டு தான் பார்க்கணும். ஸோ அதை பார்க்கலாம், வாங்க. பார்க்கவே வந்து என்ன சொல்லுவோம், இந்த பனைமரம் உள்ளே வந்து எல்லாம் வந்து ஒரு பாலி, இந்தோனேசியா சைடில் பாலியை போன்ற இடங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இயற்கையாகவே வந்தால் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அமைக்கப்பட்டு